கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் என்ன ஒரு காரியம் நடந்தாலும் அது எதேச்சமாக நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது கர்த்தரால தான் நடக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உன்னை சோதிக்கும்படி புடமிடும்படி ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு சோதனை காரியமாக இருந்தாலும் சரி, அது கர்த்தரால தான் ஆகும். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், எப்படி எல்லாமே எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்? சில நேரங்களில் ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ஒத்துக்கலாம். சில நேரங்களில் சோதனைகளை அனுமதிக்கும் போது அது எப்படி எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்? அந்த சோதனை ஒரு நாள் சாதனையாக மாறும். அப்பொழுது அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒருவேளை அநேக சோதனைகள் வழியாக நீங்கள் கடந்துட்டு போயிருக்கலாம், அநேக கடன் வழியாக கடந்து கொண்டு போகலாம், அநேக நிந்தைகள் வழியாக கடந்து கொண்டு போகலாம். ஆனாலும் இவை எல்லாமே ஆண்டவர் உங்களை உருவாக்குவதற்கு அனுப்புகிற சில சோதனையின் வெள்ளோட்டங்களே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தில் ஆணித்தரமாக நீங்கள் நம்பணும். ஆண்டவர் இந்த சோதனையை ஒரு நாள் சாதனையாக மாற்றுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையில் சோதனை வந்து தானே, ஆனால் ஒரு நாள் அது சாதனையாக மாறிச்சு. மாறும் பொழுது எப்படியாச்சு? ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக கிடச்சிச்சு. அப்பொழுது எல்லாருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாயிட்டு தானே. அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. யோபு அற்பமாக பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதான் ஆண்டவருடைய செய்கை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அது கர்த்தராலே ஆயிற்று. இன்னைக்கு கர்த்தராலே ஏதோ ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வேலை கர்த்தராலே ஆயிற்று, அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்றுன்னு நீ சொல்ல போற. எனக்கு நடந்த இந்த திருமணம் கர்த்தராலே ஆயிற்று, அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு வான் வாய் சொல்லப்போம். இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆசீர்வாதமான கற்பத்தின் கனி என்கிற குழந்தை கர்த்தரால் எனக்கு கிடைச்ச குழந்தை, இதை நிமித்தம் எல்லாருடைய கண்களுக்கும் இது ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும், சிலருக்கு ஆண்டவர் வீடை கொடுக்க போகிறாரு, அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியம். இன்னைக்கு எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை, எந்த அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை, எந்த தேசத்தில் உனக்கு விசா கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று சொன்னீங்களோ அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான அற்புதம் நடக்கும். எந்த கற்பத்தில் குழந்தை தங்காதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்களோ அங்கே ஆண்டவர் கற்பத்தை தங்க பண்ணி அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வரும். சரி, ஒரு நல்ல சாட்சி கேட்கலாமா? சகோதரி மேரி லூவியா, தூத்துக்குடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிஎம்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டுமென்று நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் ஜெப கோபுரத்தை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வில் வெற்றி பெற கிருபை செய்தார். அன்பு சகோதரி மேரி லூவியா மாதிரி நிறைய நல்ல டீச்சர்ஸை நான் பார்த்துருக்கிறேன். சென்னையில் ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக் எக்ஸாம் வரும்போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒவ்வொருடைய பேரை லிஸ்ட் எழுதிட்டு வந்துடுவாங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரை எழுதிட்டு வருவாங்க. அவங்க இத்தனைக்கும் டீச்சர் தான். எழுதிட்டு வந்துட்டு ஒவ்வொருடைய பேரில் இந்த டீச்சர் ஆஃபரிங் வைப்பாங்க. இப்போ ஒரு 30 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்கன்னா 40 பேருக்காக 40 பேருக்கும் அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்களே ஒரு ஆஃபரிங்கை வச்சு அந்த கவரோடு வந்து கொடுத்து அந்த பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி ஜெபிப்பாங்க. எனக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த சகோதரி என்ன ஞாபகம் இருக்குது. சிலர் நேம் லிஸ்ட்டை கொண்டு வந்து ஜெபிப்பாங்க. நிறைய பேர் இப்படி வந்து ஜெபிக்கிறாங்க.
இது என்ன தெரியுதுன்னா, அநேக பொறுப்புள்ள ஆசிரியைகள் தன்னுடைய பிள்ளை மட்டும் பாஸ் ஆனா போதுன்னு இல்லாமல் தன்னிடத்திலே பயின்று கொண்டிருக்கிற மாணவிகள் எல்லாரும் ஜெயிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், சிலர் செண்டம் வாங்கணும்னு சொல்லி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேர் அந்த எக்ஸாம் சீசனில் February, Marchல எல்லாம் அதுக்குன்னே வந்து லிஸ்ட் கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆஃபரிங் கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நல்ல டீச்சருங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாட்டில் மழை பெய்யுது. ஆமென். சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொல்லுகிற மங்கள வார்த்தையின்படி எதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதற்கு தகுதி இல்லையோ, வாய்ப்பு இல்லையோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தராலே அவர்களுக்கு கிடைக்க பண்ணி, அதன் நிமித்தம் அது இவர்களுடைய கண்களுக்கும் இவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கும் ஆச்சரியமாயிருப்பதாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபையின் பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் நினைத்தரலும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற மங்கள வார்த்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் இதெல்லாம் என் பிள்ளைங்க முடிக்க முடியாமல் வச்சு கஷ்டப்படுறாங்களோ அத்தனை காரியங்களும் என் பிள்ளைகளுக்கு துரிதமாக செய்து முடிக்கப்பட்டு என்னுடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.